ஆஸ்ட்ரோ டிவி ஆதித்ய நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழுக்கு பராப வருடம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 17ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு மே மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை. விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 4ஆம் இடத்திலே ராகு, 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 6ஆம் இடத்துல சூரியன் புதன், 7ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கிறார்கள். அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா, மே 11ஆம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். மே 14ஆம் தேதி சுக்கிரன் பாருங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல அமர இருக்கிறார். அதே மே 14ஆம் தேதி புதன் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்க இருக்கிறார். மே 15ஆம் தேதி சூரியன் பாருங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர இருக்கிறார். இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள். விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க. விருச்சக ராசிக்காரர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு என்னைக்கு 8ஆம் இடத்துக்கு போனாரோ அன்னையிலேருந்தே பண நெருக்கடி, பண முடக்கம், பிள்ளைகளால் கஷ்டங்கள், அதே போல கௌரவ பிரச்சனை, தேவையில்லாத அவமானங்கள், வேலை இழப்பு, எட்டிலே வாணி பட்டம் இழந்தாருங்கிற மாதிரி பட்டம் பதவி பறிபோகக்கூடிய சூழ்நிலை, ஒரு சிலர் டீப்ரமோட் ஆகக்கூடிய சூழ்நிலை. அப்ப நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 8ஆம் இடத்திலே குரு சஞ்சாரம் செய்வது. அப்ப இந்த மாதம் தான் உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருப்பார். அடுத்த மாதம் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து குரு 9ஆம் இடத்துல உச்சப்படத்தில் அமர்ந்து பாருங்க 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த சனி பகவானையும் பார்வையிட இருக்கிறார். அப்ப எந்த ஒரு கிரகத்தினாலையும் உங்களுக்கு பாதிப்புங்கிறது இந்த மாசம் மட்டும்தான். அடுத்த மாசத்திலிருந்து உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க இருக்கிறது. பாருங்க, விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் அப்படின்னா அடுத்த மாதம் ஜூன் மாசத்திலிருந்து தான். இந்த மாதம் மட்டும் கொஞ்சம் எதுலேயும் ஒரு விழிப்பா இருக்கணும். பணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கௌரவம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துல இந்த மாதம் கவனம் செலுத்தணும். இந்த மாதம் முடிஞ்சதுனாவே உங்க பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு விடிவு காலம் பிறக்குது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, விருச்சக ராசிக்காரர்களுக்கு யுகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்திலே உச்சம் பெற்று உங்க ராசியையும் பார்க்க இருக்கிறார் தனது 5ஆம் பார்வையால். அதே போல பாருங்க 5ஆம் இடத்தையும் தனது 9ஆம் பார்வையால் குரு பகவான் பார்வையிட இருக்கிறார். அப்ப விருச்சக ராசிக்காரர்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் உண்டு. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருடமாக நிறைய பேருக்கு மருத்துவ செலவு, வியாபார நஷ்டம், அதே போல விபத்து, கண்டம், காயம், தேவையற்ற செலவுகள், வீண் விரயங்கள், இப்படி நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இப்படி நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த மாசத்துல இருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு. மேலும் இந்த மாதம் பாருங்க 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி இருக்கு. உங்க ராசிக்கு அதிபதியே 5ஆம் இடத்துல சனியோட சேர்ந்து சஞ்சாரம் செய்றார். முக்கியமாக வாகன விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப விழிப்பாக இருக்கணுங்க. மே மாதம் 11ஆம் தேதி வரையும் விருச்சக ராசிக்காரர்கள் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் விழிப்பாக போகணும். மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பலத்தில் அமர இருக்கிறார். அப்போ மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல் வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலத்தில் போய் பிழைக்கணுங்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வரும் மே மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதே போல பாருங்க, சுக்கிரன் வந்து ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். பொதுவாக சுக்கிரனுடைய பார்வை ராசிக்கு விடுவதே பெரிய சிறப்பு. பாருங்க, சொந்த தொழில் செய்கிறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் பண வரவு நல்லா இருக்கும் அந்த மாதம். ஏன் அப்படின்னா உங்க ராசிக்கு சுக்கிரனுடைய பார்வை விடுகிறது. அப்போ பண வரவில் திருப்தி உண்டு. ஒரு சிலருக்கு நல்ல வரணமையத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. ரொம்ப கலகலப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த மாதம் பாருங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, ரொம்ப கவர்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசிக்கு விழுவதனால. முக்கியமாக பண வரவில் நல்ல ஒரு திருப்தி உண்டு இந்த மாதம் முழுவதும். புதுசாக ஏதாவது வண்டி வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் இந்த மாதம் பூர்த்தியாகும் மே மாதம் 14ஆம் தேதிக்குள்ள. மே மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஒரு கேந்திராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன், கோணாதிபதினு சொல்லக்கூடியவர் பாருங்க குரு, ரெண்டு பேரும் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போறாங்க.
அப்போ பொதுவாக 8ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதாவது எவ்வளோ பெரிய வில்லங்கம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதம் பாருங்க, உங்களுக்கு தீராத சில கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு, அதாவது வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும். அதே போல் 8ஆம் இடம் வலுப்பது பாருங்க, உங்களுக்கு எதிர்பாராத ஒரு யுகம் தரும். குருட்டு அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு திடீர் பண வருவாய், ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்தில் பரிசு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் இந்த மாதம் பார்க்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குருட்டு அதிர்ஷ்டம் உண்டு இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குரு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தனக்கிரகங்கள் 8ஆம் இடத்துல மறைவாக இருப்பதனால உங்களுக்கு மறைமுக வருமானம், எதிர்பாராத வருமானம், உழைக்காமல் கிடைக்கக்கூடிய வருவாய், இதெல்லாம் இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அதே போல சூரியன் பாருங்க 6ஆம் இடத்துல இருக்கிற, நல்ல தைரியம் கிடைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. 6ஆம் இடத்துல சூரியன் உச்சபலத்தில் சஞ்சாரம் செய்வது. அதே போல வழக்கு சார்ந்த விஷயத்திலும் சரி, நல்ல முன்னேற்றம் இருக்கும். கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல ஒரு முயற்சி பண்றீங்க, அந்த முயற்சி வெற்றியில முடியும். 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்வது. பொதுவாக சூரியன் 3, 6, 12 சஞ்சாரம் செய்யும் போது தான் யோகத்தை கொடுக்குங்க. இப்போ 6ஆம் இடத்துல சூரியன் இந்த மாதம் சஞ்சாரம் செய்வதை ஒரு நல்ல அதிர்ஷ்டம், ஒரு சிலருக்கு திடீர் வேலை வாய்ப்புலாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சமா இருக்கிறாரு. அப்ப மே 15ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு திடீர்னு ஒரு சிலருக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சூரியன் 7ஆம் இடத்துக்கு வரார். மே மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் 7ஆம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்ப்பார். அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும். 7ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அதே போல பாருங்க, புதன் பகவான் இந்த மாதம் மே 14ஆம் தேதிக்கு அப்புறம் 7ஆம் இடத்துல வந்து ஒரு ராசியை பார்க்க போறாரு. அதுவும் பாருங்க, வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்குலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தகவல் தொடர்பு சார்ந்த இனங்கள்ல இருக்கவங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். லாபாதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்கறதுனால லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சில கஷ்டங்கள் தீரும், சில கஷ்டங்கள் முடிவுக்கு வரும் இந்த மாதம் அப்படின்லாம் சொல்லாங்க. லாபாதிபதி 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்கறது. அப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க, மே 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு அதிபதி பலம் பெறுகிறார். ஆரோக்கியத்தில் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். அதே போல சுக்கிரன் இந்த மாதம் ராசியை பார்க்கறதுனால நல்ல கலகலப்பா இருப்பீங்க, நல்ல ஒரு சிறப்பா இருப்பீங்க, நல்ல பண வருவாய் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு போனாலும் பாருங்க, வழக்கு லாபம், எதிர்பாராத லாபம், குருட்டு லாபம் இதெல்லாம் கொடுக்கும். அப்ப இந்த மாதம் பாருங்க, சில அதிர்ஷ்டங்கள் தானாக தேடி வரும். மேலும் இந்த மாதத்துக்கு பிறகு அடுத்த மாதத்துல இருந்து பல அதிர்ஷ்டங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அடுத்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மே மாசம் 18, 19, 20 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்குங்க. இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர 8ல் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம். அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால தான் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும் போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியணுங்க. மற்றவங்கள்ட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரிங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மே மாதம் 3, 4, 5, மே 8, 9, மே 15, 16, 17, 18, மே 24, 25, 26, மே 30, 31 இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் விருச்சிக ராசிக்காரர்கள். மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஜாதகம் எழுதணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.